ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல 2வது யூனிட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 2வது யூனிட்ல டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டெஸ்டோட முடிவில் நீங்கள் டோட்டலாக எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஷின்ஸ் பார்த்தெல்லாம் கையில் ஒரு பேப்பர் பண்ண எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. கொஷின்ஸ் பார்த்தலாம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். பொருந்தாத சொல் என்ன? அகழி, ஆலிக்கிணறு, ஊருணி, கேணி. இதுல எது பொருந்தாதது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? கேன் அப்படிங்கிறது தான். இந்த அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், அப்புறம் பாத்தீங்கன்னா கேணி, இது எல்லாம் என்னது? நீர்நிலைகளினுடைய பெயர்கள். ஸோ அந்த கேணி அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்க தப்பா கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் தினம் என கொண்டாடப்படுவது என்னைக்கு? உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு? ஜூன் 5, ஜூலை 5, ஜூன் 4, ஜூலை 9. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தாய்மொழி தினம், உலக சுற்றுச்சூழல் தினம், மக்கள் தொகை தினம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜூன் 5 தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நீரின்று அமையாத உலகு, இந்த வரிகள் உள்ள நூல் என்ன? திருக்குறள், புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை. ஸோ இதே மாதிரி இன்னொரு வரிகள் வரும். நீரின்று அமையா யாக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து நீரின்று அமையாது உலகம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், திருக்குறள் தான். ஓகேவா? நீரின்றி அமையா உலகம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல இருக்கும் இல்லையா? அடுத்த கொஸ்டின். கல்லணையின் நீளம் என்ன? 1000 அடிகள், 1080 அடிகள், 550 அடிகள், 4000 அடிகள். கல்லணையின் நீளம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1080 அடி வரும். அப்புறம் நீளம் தான் வந்து 1080 அடி. அகலம் பார்த்தீங்கன்னா 40ல இருந்து 60 அடி அகலமாகவும், உயரம் பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 18 அடியாகவும் இருக்கும். ஓகேவா? அந்த இது நல்லா பார்த்துக்கணும். இது வந்து நீளம், இது வந்து அகலம், 15 18ங்கிறது உயரம். ஓகே, எல்லாமே என்னது? அடிகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற வரிகள் உள்ள நூல் என்ன? சிலப்பதிகாரம், குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து
ஆப்ஷன் டி, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லி புறநானூறுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கிராண்ட் அணைக்கட் என அழைக்கப்படுவது எது? எந்த அணையை நம்ம கிராண்ட் அணைன்னு சொல்றோம்? தௌலீஸ்வரம் அணை, கோதாவரி அணை, கல்லணை, முல்லை பெரியாறு அணை. ஓகே, இதுக்கு ஆன்சர் கிராண்ட் அணைக்கட் என்னது? ஆப்ஷன் சி, கல்லணை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சனி நீராடு என கூறியவர் யார்? ஆண்டாள், ஔவையார், திருவள்ளுவர், மாணிக்க வாசகர். சனி நீராடு அப்படின்னு சொன்னது யாரு? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார் தான். ஓகேவா? ஔவை அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின், நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளன என கூறியவர் யார்? தோ பரமசிவன், ஆண்டாள், ஔவையார், திருவள்ளுவர். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ, தோ பரமசிவன் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்? 1930, 1929, 1829, 1830. எந்த வருஷத்துல சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிச்சார்? இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1829 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு தௌலீஸ்வரம் அணையானது கட்டப்பட்டது? தௌலீஸ்வரம் அணை பார்த்தீங்க அப்படின்னா கோதாவரி ஆற்றோட குறுக்காக கட்டியிருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இது கல்லணையினுடைய அந்த கட்டுமான உக்திகளை பயன்படுத்தி இந்த தௌலீஸ்வரம் அணை கட்டியிருப்பாங்க. ஓகே, 1873, 1870, 1909, 1845. எந்த ஆண்டு இந்த தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்டது? தௌலீஸ்வரம் அணை 1873. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணை எது என காண்க. அகழி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி, மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆறு, இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர் பரப்பு.
ஊற்று வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஊற்று அப்படிங்கிறது வந்து வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு என்ன வரும் அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு படிக்கணும். இதை பொருந்தாத இணை வந்து டி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை டேஷ் ஆகும். பூவல், கேணி, கடல், புனர்குளம். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை என்னது? ஆப்ஷன் ஏ, கூவல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருந்தாத நூல் எது? கவிஞர் தமிழொலி அவர்கள் எழுதின நூல்கள்ல பொருந்தாதது எது? நிலை பெற்ற சிலை, வீராயி, கண்ணப்பன் கிளிகள், தமிழ் சமுதாயம். கவிஞர் தமிழொலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புதுவையை சேர்ந்தவர். இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா புதுவையில பிறந்திருப்பாரு. 1924 இருந்து 1965 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து பாரதியாரனுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியிருப்பாரு. நிறைய நூல்களை எழுதியிருந்தார். ஓகேவா? அந்த நூல்கள்ல சிலது இங்க கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் டி தான். ஓகேவா? தமிழ் சமுதாயம் வராது. என்ன வரும்? தமிழர் சமுதாயம் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இதெல்லாம் என்னது? தமிழொலியினுடைய நூல்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குந்த என்னும் சொல்லின் பொருள் என்ன? மனம், உட்கார, மேல் கவலை. குந்த அப்படின்னா என்ன? குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த மனம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? கந்தம் அப்படின்னு வரும். ஓகேவா? மேல் அப்படின்னா மிசை. அப்ப இந்த மிசையினுடைய எதிர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா கீழ்னு வரணும். ஓகேவா? விசனம் அப்படின்னா என்னது? கவலை அப்படின்னு வரும். ஓகே, தப்பா குந்த அப்படின்னா உட்காரங்கிறது தான் பொருள். அடுத்த கொஸ்டின். ஆடுங்கிளை இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? பெயரச்ச தொடர், வினைத்தொகை, பண்பு தொகை, வினையச்சம். ஆடுங்கிளை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெயரச்ச தொடர். அடுத்த கொஸ்டின். சொல்லினை பொருளுடன் பொறுத்துக. நாளிகேரம், நரத்தம், கோழி, சாலம். நரந்தம், சாரி நரத்தம்னு இருக்கு, சின்ன மிஸ்டேக். நரந்தம். நாளிகேரம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? நரந்தம் என்ன வரும்? கோழி என்ன வரும்? சாலம் என்ன வரும்? சொல்லினை பொருளோடு பொருத்தி என்ன ஆன்சர்ன்றத சொல்லுங்க. ஓகே, ஆச்சா மரம், நாரத்தை, அரச மரம், தென்னை மரம். இது நரத்தம் கிடையாது, நரந்தம். ஓகே, நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். ஓகேவா? அப்ப 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். நரத்தம் அப்படிங்கிறது வந்து நாரத்தை அப்படிங்கிறது தான்.
கோழி வந்து எனது அரச மரம் தான். ஓகேவா, அதுக்கு வந்து 3 தான் வரும். சாலம் வந்து ஆச்சா மரம். ஓகேவா, அப்ப 4 2 3 1 ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். வேரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? வேரிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? தேன், மலையுச்சி, மலர், குளக்கரை. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, மலர் தான் இங்க வரணும். ஓகேவா, வேரி அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ தேன். வேரினா என்னது? தேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். வானகமே இளவையிலே மரச்சரிவே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன், வண்ணதாசன், பாரதியார், தமிழ் ஒலி. வானகமே இளவெயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி புழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வந்திருக்கும். ஓகேவா, இது வந்து திரைப்படத்திலையுமே இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். இதனுடைய ஆசிரியர் ஆப்ஷன் சி பாரதியார் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கருங்குவலை அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? கருங்குவலை அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. வினைத்தொகை, பண்புத்தொகை, உரிச்சொல், வினை எச்சம். கருங்குவலை அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன் பி பண்பு தொகை. ஸோ அது வந்து அதனுடைய தன்மையை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்த கொஸ்டின். திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, மாணிக்க வாசகர், சேக்கிழார். திருத்தொண்டர் தொகை முக்கியமான நூல். ஓகேவா, திருத்தொண்டர் தொகைங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, மாணிக்க வாசகர், சேக்கிழார். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுந்தரர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற நூலுக்கான ஆசிரியர் பெயர் என்ன? சுந்தரர், நம்பியாண்டார் நம்பி, மாணிக்க வாசகர், சேக்கிழார். திருத்தொண்டர் திருவந்தாதி. முன்னாடி பார்த்தது வந்து திருத்தொண்டர் தொகை. ஓகேவா, இப்ப பார்க்க போறது வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. அடுத்த கொஸ்டின். நீரென்று அமையா யாக்கை. நம்மளுடைய சொன்னோம் இல்லையா, நீரென்று அமையா உலகம் அப்படின்னு வந்ததுன்னா யாரு? திருவள்ளுவர், திருக்குறள் வரும். யாக்கைன்னு வந்தா என்ன யார் வரும்? நீரென்று அமையா யாக்கைன்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பெரிய புராணம், புறநானூறு, திருக்குறள், கலித்தொகை. சரி, இது கொஸ்டின் மாறிடுச்சோ? நீரென்று அமையா யாக்கை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்த கொஸ்டின். மூதூர் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? பண்புத்தொகை, தொழில் பெயர், வினைத்தொகை, வினையச்சம். மூதூர்ன்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. மூதூர் அப்படின்னா என்னது? பண்பு தொகை தான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? சுக்கன், கந்தர்வன், பரமசிவன், சிவகுமார்.
ஓகே, தண்ணீரினுடைய ஆசிரியர் பெயர் வந்து ஆப்ஷன் பி கந்தர்வன். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? நீர் மேலாண்மை, பாசன தொழில்நுட்பம், வெப்பமண்டலம், குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் ஆப்ஷன் ஏ நீர் மேலாண்மை தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஷின் வந்து பார்த்தோம். இந்த 25க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.